الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் மீதும் நம்மை சார்ந்த குடும்பத்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சங்கைக்குரிய உலமாக்கள் மற்றும் இந்த மீலாது விழா தொடர் சொற்பொழிவை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய மதீனா மஸ்ஜிதின் நிர்வாகிகள் மற்றும் மதரசத்துல் மிஃப்தாஹுல் ஜன்னா மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள், இந்நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய பெரியோர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் முதன்மையாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மாதங்களில் மூன்றாவது மாதமாக இருக்கக்கூடிய ரபீஉல் அவ்வல், வசந்தத்தின் துவக்கம் என்கிற பொருளை உள்ளடக்கிய ரபீஉல் அவ்வல் மாதம் துவங்கிவிட்டதென்றால் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நினைவுக்கு வருவது நம்முடைய பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்பது நமக்கு நினைவுக்கு வரும். இதை தவிர்க்க முடியாத ஒன்று. எல்லோரின் சிந்தனையிலேயும் இந்த எண்ணங்கள் நிச்சயமாக தோன்றும். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பது சம்பந்தப்பட்ட அத்தனை செய்திகளையும் அனைத்தையுமே சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கிறான் என்றால், ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு சிரமத்தை சந்திக்கிறான் என்றால், அதற்கான தீர்வை அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் அவன் தேடி பார்த்தால் நிச்சயமாக பெற்றுக்கொள்வான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து குர்ஆனில் அல்லாஹ் சொன்ன வார்த்தை உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி, உலக மக்கள் அனைவர்களுக்குமான ரோல் மாடல் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விஷயத்திற்குமான தீர்வை எங்கு காண முடியும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் காண முடியும்.
உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இன்றைக்கு ஆசைப்படுவது எதை? ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதை ஆசைப்படுகிறான். பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கணவன் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். கணவனாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய மனைவி ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். உலகத்தில் ஒழுக்கத்தை ஆசைப்படாத ஒரு மனிதன் யாருமே கிடையாது. தானும் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்கிற பேராவல் ஆசை எல்லா மனிதனுக்கும் உண்டு. அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது உறவினர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே இந்த ஆசை உண்டு. ஆனால் வாழ்பவர்கள் சொற்ப நபர்கள் மட்டும்தான். ஆசைப்படுகிறோம், ஆனால் அதிலே வாழ்க்கை நடத்துபவர்கள் மிக மிக சொற்பமான நபர்கள் மட்டும்தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனிதனாக பிறப்பதற்கு முன்னர் வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த உலகம் குறித்து என்ன ஒரு செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்றால், ஐயாமுல் ஜாகிலியாவின் காலம், அறியாமை காலம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பிறந்த காலத்திற்கு முந்தைய காலங்களை, முந்தைய நாட்களை வரலாற்று ஆய்வாளர்கள் அறியாமையின் காலம் என்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? அங்கு அறிவுக்கு வேலை இல்லாமல் தங்களுடைய மனம் போன போக்கில் எல்லா விதமான பாவங்களும் நிரம்ப உலகத்திலே செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஒழுக்கம் என்கிற நிலை மனிதனிடத்தில் நிச்சயமாக இல்லை. ஒழுக்கத்திற்கு மாற்றமான அநாகரிகமான செயல்கள் உலகம் முழுவதும் நிரம்பி கிடந்தது. அரபு மக்களிடத்திலேயும் நிரம்பி கிடந்தது. பல்வேறு பாவச் செயல்கள், விபச்சாரம் பரவி கிடந்தது. மது பரவலாக குடிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இதை தாண்டி பெண் சமூகத்தை எவ்வளவு தூரம் ஒடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். வரலாற்று குறித்து வரலாற்று ஆய்வாளர்கள் இவைகளெல்லாம் தெளிவாக நமக்கு எழுதி தந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னர் இந்த உலகத்தில் எவ்வளவு பாவச் செயல்கள், அநாகரிகமான செயல்கள் நடந்து கொண்டிருந்தது என்பது ஹதீஸுகளும் வரலாறும் நமக்கு மிக துல்லியமாக தெளிவாக சொல்லுகிறது. ஒரு பெண்ணுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய மாதவிடாய் ஏற்பட்டாலும் கூட அந்த பெண்ணை அன்றைய மக்கள் ஒதுக்கி வைத்தார்கள், சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரே வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டார்கள். அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள், அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அவர்கள் சாப்பிடுவதற்கென தனியான பாத்திரங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த காலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முந்தைய காலங்கள். பெண் சமூகம் குறித்த அந்த நிலை இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே தொழுகுவதற்காக வேண்டி முஸல்லாவை எடுத்து தரும்படி சொல்லுகிறார்கள். கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஏன்னா அந்த கலாச்சாரத்தை பார்த்து கொண்டிருந்ததினால், இதுவரை பார்த்து வளர்ந்ததினால் அவர்களுக்குள்ளேயும் இப்படி ஒரு சிந்தனை. அவர்கள் அந்த சமயத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை விரிப்பை எடுத்து தரும்படி சொன்ன அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாதவிடாயினுடைய காலத்தில் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இப்படி தோன்றுகிறது. என்ன தோன்றுகிறது? நாம் அசுத்த நிலையில் இருக்கும் பொழுது தொழுகையின் விரிப்பை எப்படி எடுத்து கொடுப்பது என்கிற சிந்தனைகள் அவர்களுக்குள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி ஹாயுன், நான் மாதவிடாயின் நிலையில் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஹைலதகி லைஸத் ஃபீ யதிகி, மாதவிடாய் என்ன உன்னுடைய கையிலேயா இருக்குதுன்னு கேட்டாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் எந்த விதமான தவறும் இல்லை.
என்பதை உணர்த்துகிறார்கள், சுட்டி காண்பிக்கிறார்கள். இது தவறான ஒன்று இல்லை என்பதை சுட்டி காண்பிக்கிறார்கள். நிறைய ஹதீசுகள் அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய நிறைய ஹதீசுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முந்தைய காலத்தில் பெண்கள் மாதவிடாயினுடைய சமயத்தில் இருக்கும் பொழுது என்னென்ன பாவச் செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்களோ அத்தனையும் அழிக்கும் விதமாக ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றையும் சுட்டி காண்பித்தார்கள். அவர்களோடு சேர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு சேர்ந்து உணவு அருந்தினாங்க, உணவு சாப்பிட்டார்கள். தொழுகை விரிப்பு எடுத்து கொடுக்க சொன்னாங்க, எனக்கு தலை சீவி விடுமாறு சொன்னார்கள். அப்பொழுதெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்ட கேள்வி, யா ரசூலல்லாஹ், நான் ஹாயிலாக இருக்கிறேன், நான் மாதவிடாயினுடைய நிலையில் இருக்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்து இவைகளெல்லாம் செய்வது குற்றமல்ல என்பதை உணர்த்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமை காலத்தில் இருந்த அத்தனை பழக்கங்களையும் அநாகரிகமான செயல்கள் எவைகளெல்லாம் தவறாக செய்யப்பட்டு கொண்டிருந்ததோ அத்தனை செயல்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தாங்க. திருமணம் 4 வகையான திருமணங்கள் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னர் 4 வகையான திருமணம் ஹதீஸ்ல வருது. ஒரு திருமணம் இப்பொழுது நடைமுறையில் இருப்பதை போன்ற ஒரு திருமணம், பெண்ணுடைய தந்தையிடத்தில் அல்லது பெண்ணுடைய பொறுப்பாளரிடத்திலே சென்று பெண் பேசி மகுரு கொடுத்து திருமணம் செய்யக்கூடிய இந்த திருமணம், இது ஒன்று நடைமுறையில் இருந்தது. இன்னொரு திருமணம் இருந்தது. ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அந்த கணவன் அந்த பெண்ணை தொடமாட்டான், அந்த பெண்ணோடு எந்த விதமான தாம்பத்தியமும் வைத்துக் கொள்ள மாட்டான். அவன் என் மனைவியாக இவள் இருக்க வேண்டும் என்றால் அவன் சொல்லக்கூடிய நிபந்தனை அன்றைக்கு எப்படி இருந்ததென்றால், ஊர்ல மிக முக்கியமான அறிஞராக யார் இருக்கிறார்களோ அவர்களை அடையாளம் காண்பித்து அவர்களோடு நீ தொடர்பு கொண்டு நீ அவர்கள் மூலமாக கர்ப்பமாக ஆகி நீ வந்தால் உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது ஒரு நடைமுறையில் இருந்த திருமணம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. இது ஒரு நடைமுறை திருமணம் அன்றைக்கு இருந்தது. இன்னொரு திருமணம் இருந்தது. ஒரு பெண்ணோடு 10க்கும் குறைவான நபர்கள் தொடர்பில் இருப்பாங்க. அந்த பெண் சம்மதிப்பாள். சம்மதித்து அந்த பெண்ணோடு தொடர்பு வைத்துக் கொள்வார்கள். குழந்தை பிறந்ததற்கு பின்னால் அந்த பெண் தன்னோடு உறவு கொண்ட அத்தனை ஆண்களையும் அழைத்து கொண்டு வந்து நிறுத்தி அவள் யாரை தன்னுடைய கணவனாக சுட்டி காண்பிக்கிறாளோ அவனே அந்த பெண்ணின் கணவனாக இருப்பான். திருமணம் நடக்கும். இன்னொன்று இருந்தது. வீட்டுக்கு வெளியில கொடியை நட்டு வைத்து விடுவார்கள், அடையாள கொடியாக. அப்படி நட்டு வைக்கப்பட்டு விட்டால் அந்த பெண்ணிடத்திலே எத்தனை ஆண்கள் வேண்டும் என்றாலும் செல்லலாம் என்கிற நடைமுறை. பல ஆண்கள் தொடர்பிலே இருப்பார்கள். அந்த பெண் கர்ப்பமானதற்கு பின்னால், குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் தன் வீட்டுக்கு வந்த அத்தனை ஆண்களையும் அழைத்து வந்து நிறுத்துவாள். நிறுத்தியதற்கு பின்னால் அன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அழைக்கப்படுவார்கள். அழைக்கப்பட்டு அவர்கள் அந்த குழந்தையினுடைய உடலமைப்பை பார்த்து அது எந்த ஆணுக்கு தோதுவாக இருக்கிறதோ அந்த ஆணை இவர்தான் இந்த பெண்ணின் கணவன் என்று தீர்ப்பு செய்வார்கள். இந்த குழந்தையின் தந்தை என்று தீர்ப்பு செய்வார்கள். அந்த பெண்ணோடு திருமணம் நடக்கும். இவைகளெல்லாம் அன்றைக்கு இருந்த நடைமுறை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நடைமுறைகளில் 3ஐ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். 3 விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலுமாக தடுத்துவிட்டு பெண்ணுடைய பொறுப்பாளரிடத்திலே பெண் பேசி மகுரு கொடுத்து செய்யக்கூடிய திருமணத்தை மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள். மற்ற எல்லா திருமணங்களையும் தடுத்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. இத்தனை அநாகரிகமான செயல்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன் இருந்து நடைமுறையில் காலங்காலமாக அந்த மக்களிடத்திலே ஊடுருவி போய் இருந்தது. இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. இதே போன்ற பழக்கம்தான்
மதுவினுடைய பழக்கமும் அந்த மக்களிடத்திலே ஆழமாக ஊறி போய் கிடந்தது. எந்த அளவுக்கு என்றால் மது வீட்டிலே இல்லாத எந்த வீடுகளும் அன்றைக்கு இருக்காது. எல்லா வீடுகளிலேயும் மது இருக்கும். எந்த விருந்து நடந்தாலும் அங்கு மது பரிமாறப்படும். மது குடிக்கக்கூடிய பழக்கங்கள் அங்கு தண்ணீரை போன்று மிக தாராளமாக இருந்து கொண்டிருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஒவ்வொரு செய்தியாக சொல்லி சொல்லி அந்த மக்களை முற்றிலுமாக மாற்றினார்கள். ஹதீஸுகள் தெளிவாக சொல்லுகிறது, அந்த மக்களிடத்தில் எந்த அளவுக்கு மது இருந்தது என்றால் தம்முடைய வீடுகளில் தோல் பைகளில் தண்ணீரை நிரப்பி வைப்பதை போன்று மதுவை நிரப்பி வைத்திருப்பார்கள். எப்பொழுதுமே மது வீடுகளில் இருக்கும். எந்த ஒரு விருந்து என்றாலும் மது பரிமாறப்படும். அந்த அளவுக்கு அநாகரிகமான, நாகரிகத்திற்கு மாற்றமான பல்வேறு விதமான தவறான செயல்கள் எல்லாம் அன்றைக்கு சரி காண்பிக்கப்பட்டு இவைகள் தான் நமக்கு மரியாதையை தரும், இவைகள் மூலம்தான் நமக்கு கண்ணியத்தை தரும் என்கிற அளவில் நினைத்து கொண்டு தாராளமாக போதையின் நிலையில் ஒரு சமூகம் அன்றைக்கு உருவாகி கொண்டிருந்தது, வளர்ந்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலுமாக தடுத்தார்கள். உலகத்தில் எந்த ஒரு தலைவனும் அந்த வார்த்தையை சொன்னதே கிடையாது. அறியாமை காலத்தில் இருந்த தவறான செயல்கள் அனைத்தையும் முழுமையாக நான் ஒழித்து விட்டேன், இப்பொழுது இருப்பது தூய்மையான இஸ்லாம் மட்டும்தான் என்று உலகத்தில் யாருமே சொன்னதில்லை. எந்த ஒரு தலைவரும் அவருடைய கொள்கையில நான் வெற்றி கண்டு விட்டேன் என்று பகிரங்கமாக மார்தட்டி கொண்ட தலைவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஹஜ்ஜத்துல் விதால மக்களை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து பேசும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அலா இன்ன குல்ல ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா, அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அறியாமை காலத்து பழக்கங்கள் அனைத்தையும் தஹத கதமைய மவ்தூன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய காலின் கீழ் புதைத்து விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. அறியாமை காலத்தில் எத்தனை பாவ செயல்கள் இருந்ததோ, எத்தனை தவறான செயல்கள் இருந்ததோ அத்தனையும் குழி தோண்டி புதைத்து விட்டேன். சமூகம் பின்னால் அதை தோண்டி எடுத்துக்கொண்டது என்பது வேறு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழுகிற காலத்திலேயே இப்படி பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்தார்கள். உலகத்தில் எந்த ஒரு தலைவரும் இப்படி சொன்னதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவைகளில் ஒன்றுதான் இந்த மதுவையும் போதை சம்பந்தப்பட்ட அத்தனை செயல்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக ஒழித்து விட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆன் மதுவை 3 இடங்கள்ல 3 வசனங்களின் மூலமாக முற்றிலுமாக தடுத்தது. முதல்ல கேட்கப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் யஸ்அலூனக அன் ஹம்ரி வல் மைசிர், மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அது பெரும் பாவம், குற்றம்னு சொல்லுங்க அல்லாஹ் சொன்னான். அதை கேட்டதற்கு பின்னால் ஒரு சிலர்கள் தவிர்ந்து கொண்டார்கள். ஆனால் தவிர்ந்து கொள்ளாத ஒரு கூட்டம் இருந்தது. தவிர்ந்து கொள்ளாத ஒரு பெரும் கூட்டம் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஒரு நாள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய தோழர்களை எல்லாம் அழைத்து வீட்டில் விருந்து கொடுக்குறாங்க. விருந்து கொடுத்ததற்கு பின்னால் அந்த விருந்தில் எப்பொழுதுமே தவிர்க்காமல் இருப்பதை போன்று மது பரிமாறப்படுகிறது. பல பெரும் சஹாபாக்கள் அங்கே இருக்கிறாங்க. நாம் சொல்லுவது மது ஹராமாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் நடந்த செய்தி. சஹாபாக்கள் இந்த பழக்கத்தில் இருந்தாங்கன்னு கேட்கக்கூடாது. அல்லாஹ் மதுவை ஹராமாக ஆக்குவதற்கு முன்னால் நடந்த நிகழ்வு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை அழைத்து விருந்து கொடுக்கிறார்கள். அந்த விருந்திலே மது பரிமாறப்படுகிறது. பல சஹாபாக்கள் குடித்தார்கள். குடித்ததற்கு பின்னால் மக்ரிபினுடைய தொழுகையின் நேரம். தொழுகையில் ஒரு சஹாபி நின்று தொழுகை வைத்தாங்க. தொழுகையில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன்
என்கிற சூறாவை ஓதுகிறார்கள். ஓதுகிற பொழுது அவர்கள் போதையினுடைய நிலையில் இருந்ததால் வசனங்களை மாற்றி ஓதுகிறார்கள். மா அஅபுது மா தஅபுதுன் வ நஹ்னு நஅபுது மா தஅபுதுன். அவங்க சொல்ற வார்த்தை, நீங்கள் வணங்கக்கூடிய ஒன்றை நாங்களும் வணங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் என்ன வரணும், நீங்க வணங்குறது நாங்க வணங்க மாட்டோம் அல்லாஹ் சொல்றான். ஆனால் இவர்கள் ஓதுகிற பொழுது போதையினுடைய நிலையில் இருந்ததால் சஹாபாக்கள் ஓதினார்கள், வனஹ்னு நஅபுது மா தஅபுதுன், நீங்கள் வணங்குபவைகளை நாங்கள் வணங்குகிறோம் என்றார்கள். அடுத்து அல்லாஹ் வசனம் இறக்கி வைத்தான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா. ஈமான் கொண்டவர்களே, போதையின் நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் தொழுகைக்கு வராதீங்க. இரண்டாவது வசனம் இறங்குகிறது. இது இறங்கியதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மது ஹராமாக ஆக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்கள்ல அவங்களும் ஒருத்தர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸுகள்ல நாம் அறிந்தவரை மூன்று நபர்கள் வாழ்நாள்ல மதுவை அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்திலே கூட குடித்தது கிடையாது. 3 மனிதர்கள் மதுவை அல்லாஹ் அனுமதித்திருந்த காலத்திலே கூட அந்த பழக்கத்தை தொட்டது இல்லை, குடித்தது இல்லை. அதை முற்றிலுமாக தவிர்த்து கொண்டவர்கள். ஒன்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் குடித்ததில்லை. இரண்டாவது அவருடைய நெருக்கமான தோழர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கள் வாழ்நாளில் குடித்ததே கிடையாது. மூன்றாவது அவருடைய நெருக்கமான தோழர் ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்கள் வாழ்நாளில் மதுவை குடித்ததே கிடையாது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்து கொண்டே இருந்தார்களாம். அல்லாஹும்ம பையின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா. அல்லாஹ் மதுவினுடைய விஷயத்திலே தெளிவான வசனத்தை இறக்கி வை. மதுவினுடைய விஷயத்திலே எங்களுக்கு தெளிவை கொடு. கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். முதல் வசனத்திலே அல்லாஹ் இது பெரும் பாவம் என்று சொன்ன பொழுது மீண்டும் உமர் ரலியல்லாஹு துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தொழுகையிலே மதுவை ஹராமாக ஆக்குறான். மீண்டும் உமர் ரலியல்லாஹு துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பையின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, தெளிவான விளக்கத்தை கொடுறப்பே மதுவினுடைய விஷயத்தில் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் முழுமையாக மதுவை ஹராமாக்கி வைத்தான். இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபு, முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் என்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். இப்படி 3 நிலையில் அல்லாஹ் மதுவை ஹராமாக ஆக்குறான். குர்ஆனுடைய பார்வையில் மதுவினுடைய துவக்கம் எப்பொழுது இருந்து உலகத்தில் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஒரு செய்தி குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் சூரத்துல் யூசுஃப்ல மது சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. செய்யாத ஒரு குற்றத்திற்காக வேண்டி ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. சிறையில் இருக்கும் பொழுது ஒரு 2 மனிதர்கள் அவர்களோடு தொடர்புக்கு வர்றாங்க. சிறைவாசிகள் 2 மனிதர்கள். அவங்க கனவு பார்த்தாங்க. அதில் ஒருவர் பார்த்த கனவு தான் அஹதுஹுமா இன்னி அரானி அஸ்ரு ஹம்ரா, நான் மதுவை பிழிபவனாக கனவில பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தவர் கேட்டார். 2 மனிதர்கள் கனவுக்கான விளக்கத்தை தேடி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்களில் ஒருவர் தான் கண்ட கனவு என்ன என்பதை சொல்லும் பொழுது அஸ்ரு ஹம்ரன், மதுவை பிழிபவனாக நான் பார்த்தேன் என்று சொல்லி கனவு சொல்றார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவுக்கான விளக்கமாக சொல்லும் பொழுது, நீங்கள் சிறையில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். விடுதலை பெற்றதற்கு பின்னால் நாட்டினுடைய அரசராக இருக்கக்கூடியவருக்கு மது பிழிந்து கொடுக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீங்கன்னு விளக்கம் கொடுத்தாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதுதான் நடந்தது என்று குர்ஆன் சொல்லுகிறது அந்த செய்தி.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில், அவர்களுடைய வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மார்க்கம் முற்றிலுமாக ஹராமாக ஆக்கியவைகளில் மிக முக்கியமான ஒன்று இந்த மது. மதுவும் அவைகளுக்கு தொடர்போடு இருக்கக்கூடிய போதை தரக்கூடிய எல்லா பொருள்களையும் மார்க்கம் முற்றிலுமாக ஹராமாக ஆக்கியிருக்கிறது. ஏன் ஹராமாக ஆக்கியிருக்கிறது என்றால், உம்முல் ஹபாயிஸ், பாவங்களின் பிறப்பிடம் என்று மதுவை பற்றி ஹதீசுகள் குறிப்பிடுகிறது. பாவங்களின் பிறப்பிடம். ஒரு மனிதன் பாவமே மற்ற எந்த பாவமும் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அவன் போதைக்கு அடிமையாக ஆகிவிட்டான் என்றால் எல்லா பாவமும் செய்யக்கூடியவனாக மாறிவிடுவான். எல்லா பாவமும் செய்வான். அதற்கு முன்பு வரை திருடுவது அவனுக்கு பாவமாக தெரியும், கொள்ளையடிப்பது அவனுக்கு பாவமாக தெரியும், வழிபறி செய்வது அவனுக்கு பாவமாக தெரியும், விபச்சாரம் செய்வது அவனுக்கு பாவமாக தெரியும், எல்லாம் பாவமாக தெரியும். ஆனால் அவனுக்குள் போதையினுடைய நிலை வந்துவிடும் என்றால் இவைகளெல்லாம் பாவமாக அவனுக்கு தெரியாது, சாதாரணமாக செய்வான். அவனுடைய போதையினுடைய நிலை இவைகளெல்லாம் செய்ய வைக்கும். முற்றிலுமாக அவனுடைய அறிவை மழுங்க வைத்துவிடும். அறிவு போயிடும். அறிவு போனதற்கு பின்னால் நல்லது என்ன கெட்டது என்ன என்பது தெரியாது, தெரிந்து கொள்ளவும் முடியாது. அறிவு போனதற்கு பின்னால் எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. எனவே அவன் எல்லா விதமான பாவங்களையும் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் மாறிவிடுகிறான். ஹஸரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள், பயான் செய்து கொண்டிருந்தார்கள். செய்து கொண்டிருக்கும் பொழுது சொன்னாங்க, முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார், நல்ல வணக்கசாலி, நிறைய இபாதத்துகள் செய்து ஒரு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு நல்ல வணக்கசாலி. அவரின் மீது ஒரு விபச்சாரியான ஒரு பெண்ணுக்கு அவரின் மீது காதல் ஏற்பட்டது. எப்படியாவது அந்த வணக்கசாலியை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, எப்படியாவது அந்த வணக்கசாலியை அடைந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு காரணத்தை சொல்லி அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறாள். தவிர்க்க முடியாமல் அந்த வணக்கசாலியும் அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதற்கு பின்னால், உள்ளே நுழைந்ததற்கு பின்னால் கதவை தாளிட்டு கொண்டாள். தாளிட்டு கொண்டவள் சொன்னாள், என்னோடு நீங்கள் விபச்சாரத்தில் ஈடுபடணும்னு சொன்னாள். முடியாது என்றார்கள், மறுத்தார்கள். தவிர்த்து கொள்வதற்கான எல்லா வழிகளும் செய்தார்கள். அவர்களுக்குள் இப்படி ஒரு அந்த பெண்ணு இப்படி ஒரு சூழ்ச்சி வலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்தாள். என்ன நினைக்கிறாள், சரி நீங்கள் என்னோடு விபச்சாரம் செய்ய வேண்டாம், ஆனால் உங்களுக்கு 3 விஷயங்களை நான் சொல்லுகிறேன், அந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யணும். என்ன? 1, என்னோடு விபச்சாரம் செய்யணும். 2வது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை காண்பித்து இந்த குழந்தையை கொலை செய்யணும். அப்படி இல்லை என்றால் அந்த வீட்டிலே இருந்த மதுவை காண்பித்து இந்த மதுவை நீங்க குடிக்கணும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யாமல் இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. அப்படி நீங்கள் வெளியில் சென்றீர்கள் என்றால் உங்களை பற்றி மக்களிடத்திலே அவதூறாக நான் சொல்லிவிடுவேன் என்று அச்சமூட்டுகிறாள், பயமுறுத்துகிறாள். அந்த வணக்கசாலி நினைக்கிறார், விபச்சாரம் செய்கிறது பெரிய பாவம், கொலை செய்கிறது பெரிய பாவம், என்ன செய்யலாம்? மது வேணா குடிச்சுக்கலாம், மதுவை மட்டும் குடித்து விட்டு இந்த பெண்ணிடத்தில் இருந்து நாம் தப்பி விடுவோம் என்று நினைத்து அந்த வணக்கசாலி மதுவை குடிக்கிறாள். மதுவை குடிக்கிறார். மதுவை குடித்ததற்கு பின்னால் போதை தலைக்கு ஏறியது. என்ன நடந்தது? அந்த பெண்ணோடு விபச்சாரமும் புரிந்தார். அதே போன்று அந்த குழந்தை யாரிடத்திலேயும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அந்த குழந்தையும் அவர் கொலை செய்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களிடத்தில் இதை சொல்லிவிட்டு, ஃபஜ்தனிபுல் ஹம்ர, மதுவை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், ஃபஇன்னஹா உம்முல் ஹபாயிஸ், நிச்சயமாக அவைகள்
அந்த ஹம்ரு மது என்பது பாவங்களினுடைய பிறப்பிடமாக இருக்கிறது என்று சொன்னாங்க. ஒரு மனிதன் போதையினுடைய நிலைக்கு வந்து விட்டான் என்றால் என்ன நடக்கும் என்றால் எல்லா விதமான பாவங்களையும் அவன் சாதாரணமாக செய்வான். எந்த விதமான குற்ற உணர்ச்சிகளும் இல்லாமல் செய்வான். உலகத்தில் இன்றைக்கு அதுதானே நடக்கிறது. எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்கிறோம் இல்லையா? உலகத்தில் என்ன நடக்கிறது? நீங்கள் பெண்களின் மீது அநாகரிகமான முறையில் அத்துமீறக்கூடிய ஆண்களினுடைய சுய நினைவுகளை யோசித்து பாருங்கள். ஆண்களினுடைய நிலைகளை யோசித்து பாருங்கள். பெரும்பாலானவர்கள் போதையின் நிலையில் தான் பெண்களிடத்திலே அத்துமீறுகிறார்கள். உலகத்திலே நடக்கக்கூடிய கூட்டு பாழிகள், வன்முறைகள் அத்தனையும் எதனால் நடக்கிறது? அவன் போதையின் நிலையில் இருக்கும் போது நடக்கிறது. பாவத்தினுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் உருவாக்குவது போதை தான் உருவாக்கி விடுகிறது. அதனால் தான் மார்க்கம் பாவங்களின் பிறப்பிடம். எனவே போதையினுடைய நிலையில் இருந்து முற்றிலுமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. எல்லா விதமான பாவங்களும் இதன் மூலமாகத்தான் ஏற்படுகிறது. ஒழுக்கமாக இருக்கக்கூடிய மனிதனை கூட போதைக்கு அவன் அடிமையாக ஆகிவிட்டான் என்றால் அவனை எல்லா விதமான பாவமும் செய்யக்கூடியவனாக மாற்றி விடுகிறது. நிறைய நீங்கள் செய்திகளில் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு அதிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலங்கள் மிக மோசமான காலம். உலகமே இவைகளில் இருந்து ஒரு இளைஞர் கூட்டத்தை பிரித்தெடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறது. ஆனால் அதை சரியாக செய்ய முடியாமல் ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். எல்லா விதமான பாவங்களுக்கும் காரணமாக இருப்பது இந்த போதைத்தான். இன்றைக்கு கல்லூரி மாணவர்கள், பள்ளிக்கூட படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆண்கள் பெண்கள் என்கிற வேறுபாடுகள் இல்லை. ஆண்களும் போதைக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள், பெண்களும் போதைக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள். முழுமையாக எல்லா விதமான பாவங்களும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் இன்றைக்கு என்ன சிந்தனை தெரியுமா? எங்கு சாராயம் குடித்தால் அதனுடைய துர்வாடை நம்மை அடையாளப்படுத்தி விடுமோ என்று பயந்து இன்றைக்கு போதையினுடைய பொருட்களைத்தான் இன்றைக்கு அதிகமாக இளைஞர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. கஞ்சா போன்றவைகள், ஹெராயின், இது போன்றவைகளைத்தான் இன்றைக்கு அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம், அதில் கண்டுபிடிக்க முடியறதில்லை, வாழை தெரிவதில்லை. அதனால் அவைகளை அதிகமாக பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய போதையினுடைய நிலையில் அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை படித்து பார்த்தால் இன்றைக்கு பள்ளிக்கூட மாணவர்கள் கூட இன்றைக்கு போதையினுடைய நிலையில், பஸ்ஸில் போகும்போது போதையோட போகிறான், ஸ்கூலுக்கு போகும்போது மது பாட்டில் உள்ள வச்சுட்டு போகிறான். கல்லூரிகள் எத்தனையோ பாவ செயல்கள். சமூகத்தை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நிச்சயமாக நம் எல்லோருக்குமே உண்டு. இது குறித்த ஒரு அச்ச உணர்வை சமூகத்திற்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இவைகள் பாவங்களில் மிக பெரும் பாவம். இவைகளை ஒரு காலம் செய்யக்கூடாது என்பதை சமூகத்திற்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு அவர்கள் தான் இன்றைக்கு மிக பெரும் இலக்காக இவைகளை யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த போதையினுடைய வியாபாரத்தை யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் மிக பெரும் இலக்காக இருப்பது கல்லூரி பள்ளி மாணவர்கள் தான். அவர்களை இலக்காக வைத்துதான் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வந்துச்சு, நீங்கள் படித்திருக்கலாம். ஒரு பெண் ஒரு 18 வருஷமா கணவனோட வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த கணவன் மதுவுக்கு அடிமைப்பட்டு கிடந்த ஒரு கணவன். திடீர்னு ஒரு நாள் விவாகரத்து வேணும்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் கொடுத்துச்சு. இப்போ கேட்டாங்க, இத்தனை வருஷமாக சகிச்சு வாழ்ந்துட்டு இருந்த, இப்போ என்ன திடீர்னு? அவர் ஆரம்பத்தில் இருந்தே போதையினுடைய நிலையில் மதுவுக்கு அடிமையாகத்தான் இருந்தார் அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்போ இத்தனை நாள் சகிச்சுட்டு இருந்த, ஒரு 18 வருஷம் சகிச்சுட்டு இருந்த, இனி என்ன இப்போ நீங்கள் விவாகரத்துக்கு எழுதி கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்ட பொழுது அந்த பெண் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அந்த பெண் சொன்னது,
இவ்வளவு காலங்கள் அவருடைய கொடுமைகள் எல்லாம் நான் சகிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், 10வது படிக்கிறாங்க, 10வது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இருக்குது. இவர் தன்னுடைய மதுவுக்காக வேண்டி, மதுவை குடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி, போதையினுடைய நிலையிலேயே இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய மது குடிக்கக்கூடிய கூட்டாளி நண்பனிடத்துல என்னுடைய மகளை 5000 ரூபாய்க்கு விலை பேசிட்டான். என்னுடைய மகளை 5000 ரூபாய்க்கு விலை பேசிட்டான். எனவே எனக்கு அந்த செய்தி தெரிந்த பொழுது என்னுடைய மகளை நான் பாதுகாத்துக் கொண்டேன். எனவே இவன் தன்னுடைய போதைக்காக வேண்டி, மதுவு குடிப்பதற்காக வேண்டி பெத்த மகளையே விலை பேசுகிறான் என்றால் இவன் நாளைக்கு என்ன வேண்டும் என்றாலும் செய்வான். என் மகனுக்கு பாதுகாப்பு வேண்டும், எனவே இவனோடு இனி நான் வாழ முடியாது. அந்த பெண் சொல்லக்கூடிய காரணம் யோசித்து பாருங்கள். இதுதான் போதையினுடைய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய குணம். இப்படித்தான் கெட்டு போய் கிடக்கும். அம்மாவை தெரியாது, மகளை தெரியாது, சகோதரிகளை அடையாளம் தெரியாது. போதையினுடைய நிலையில் இருக்கும் பொழுது என்ன வேண்டும் என்றாலும் செய்வான், யாரிடத்தில் வேண்டும் என்றாலும் அத்துமீறுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால் தான் மார்க்கம் இவைகளை முற்றிலுமாக வன்மையாக கண்டிக்கிறது. இந்த பாவச் செயலில் இருந்து சமூகம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். இவைகளின் பொறுப்பு எல்லோருக்குமே உண்டு. பெத்தவங்களுக்கு மட்டுமில்ல, அவனை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள், அவனை சார்ந்திருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லோருக்குமே இந்த பொறுப்பு உண்டு. நிச்சயமாக நாம் செய்தே ஆக வேண்டும், மீட்டெடுத்தாக வேண்டும். இளைஞர் சமூகத்தை இந்த பாவச் செயலில் இருந்து நாம் மீட்டெடுத்தாக வேண்டும். அவருடைய கடமை நிச்சயமாக நம் எல்லோருக்குமே உண்டு. மிக முக்கியமாக இதனுடைய முதல் கடமைதாரியாக, பொறுப்புதாரியாக யார் இருக்கிறார்கள் என்றால் பெற்றோர்கள். குழந்தையினுடைய பெற்றோர்கள் கவனித்து வளர்க்கணும், கண்டிஷனோடு வளர்க்கணும். இன்றைக்கு பெற்றோர்களுடைய வளர்ப்பினுடைய முறை முற்றிலுமாக மாறி போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலையும் 5 பிள்ளை, 10 பிள்ளை, 12 பிள்ளை இருக்கும். அத்தான்னு சொன்னா அத்தனை பிள்ளையும் அரண்டும், அத்தனை பிள்ளையும் பயப்படும். இன்னைக்கு யாருக்குமே பயப்படுறதில்லை. அத்தாவுக்கும் பயப்படுறதில்லை, அம்மாவுக்கும் பயப்படுறதில்லை. என்ன செய்யறான்? அவன் தன்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்றான். என்ன கேட்டாலும் இவர் வாங்கி கொடுத்துட்றாரு. ஏன்னா வீட்டில் இருக்கிறது 1, 2, மிஞ்சி போனால் 3, இதை தாண்டி இல்லை. எனவே செல்லம், அதிகமான அன்பை குழந்தைகளின் மீது காட்டி காட்டி அந்த மகன் பாவத்தின் நிலைக்கு வந்து நிற்கும் பொழுது இவர் புலம்புகிறார். கண்டிஷனோடு வளர்க்க வேண்டிய வயதை எல்லாம் கடந்ததற்கு பின்னால், அவன் டீனேஜ் பருவத்திற்கு வந்ததற்கு பின்னால் ஒரு மகனை திருத்த முடியாது, பிள்ளைகளை திருத்த முடியாது. அடிக்கிறதுக்கு கை ஓங்குனா தடுப்பான், மீறி அடிக்கிறது கை ஓங்குனா அவன் ஓங்குவான். இன்றைக்கு குடும்பங்களில் நடக்கிறது அதுதான். சொல்றதில்லை, சொன்னா அசிங்கன்னு சொல்லி பெற்றோர்கள் வெளியில சொல்றதில்லை, ஆனால் வீடுகளில் இதுதான் நடக்குது. பிறகு எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்? அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். நல்லொழுக்கங்கள் அவர்களுக்கு 7 வயதில் இருந்தே சொல்லித்தரப்பட வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முர்ரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ 7 சினீன், 7 வயது ஆனதும் தொழுகையை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், ஏவுங்கள்னு சொன்னது. தொழுகையை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அவைகள் சார்ந்த நனவுகள் அனைத்தையும் சொல்லித் தருவதற்கான வயது 7. 7 வயதிலிருந்தே ஒரு குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தர வேண்டும். பேச்சினுடைய ஒழுக்கம், எழுத்தின் ஒழுக்கம், நடைமுறையின் ஒழுக்கம், அடுத்தவர்களோடு எப்படி பேச வேண்டும் என்பதற்கான ஒழுக்கம் அத்தனையும் சொல்லித்தரணும். வாடா போடான்னு கூப்பிட்டா அத்தா சந்தோஷப்படுறார். என் மையன் என்னை வாடான்னு கூப்பிட்டான், அசிங்கப்படணுங்க. ஒழுக்கமான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சிறு வயதிலிருந்தே பழக்கப்படுத்தினாங்க, குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி பேசணும், என்ன சாப்பிட வேண்டும், என்ன ஹராம், எவைகள் ஹலால், எவைகளை உண்ணக்கூடாது என்பது உட்பட அத்தனை செய்திகளையும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவரமறியாத ஒரு 6-7 வயது குழந்தை,
ஜகாத்தினுடைய பொருள் மஸ்ஜிதில் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு, பேரித்தம்பழம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குழந்தை, என்ன தெரியும், தெரியாது, எடுத்து வாயில போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலைவில் இருந்து பார்த்தவங்க ஒரு அதட்டினார்கள், சப்தமிட்டார்கள். ஹுசைன் என்று சொல்லி சப்தமிட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சப்தமிட்டு துப்பு துப்பு என்றார்கள். துப்பிட்டாங்க. இன்னொரு ஹதீஸ்ல, இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாயுக்குள்ள ரசூலுல்லாஹ் விரலை விட்டு எடுத்து வெளியில போட்டாங்கன்னு வருது. ஹராமான பொருள், ஜகாத்தினுடைய பொருள் நபிமார்களுடைய வம்சத்திற்கு ஹராம். எனவே குழந்தை அறியாமல் எடுத்து வாயில போட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயுக்குள் விரலை விட்டு வெளியில எடுத்து போட்டு விட்டு, ஹுசைனே உனக்கு தெரியாதா, நமக்கு இது ஹராம் இல்லையா கேட்டாங்க. சொல்லி கொடுக்கிறாங்க, ஜகாத்துடைய பொருளை நபியினுடைய வம்சம் சாப்பிடக்கூடாது, இது ஹராம் என்று 7 வயது குழந்தைக்கு ஹுசைன் ரலியல்லாஹுவுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறாங்க. அப்ப எப்பொழுது குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தர வேண்டும் என்றால், அந்த 7 வயதில் இருந்து குழந்தைகளுக்கான ஒழுக்கம், குழந்தை எப்படி பேசணும், எப்படி அவர்கள் அடுத்தவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், அத்தனை செய்திகளையும் சொல்லித்தரணும். 10 வயது வந்ததற்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடியுங்கள்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் தொழுகை சம்பந்தமாக சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் ஒழுக்கத்தோடு இவைகளை தொடர்பு படுத்தியும் பார்க்கலாம். 10 வயது ஆனதற்கு பின்னால் அவர்கள் ஒழுக்கத்தில் குறைபாடுகள் இருக்கிறது என்றால், அவர்களுடைய சேர்க்கையில் குறைபாடுகள் தெரிகிறது என்றால், அவர்களுடைய நடவடிக்கைகள் மாற்றமாக இருக்கிறது என்றால், கண்டிக்கணும், தண்டிக்கணும், அடிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடித்து திருத்துங்கள், அப்பொழுதுதான் கட்டுப்படுவான். நீங்க அதையெல்லாம் தாண்டி அவன் டீனேஜுக்கு வந்ததற்கு பின்னாடி, வாலிபத்திற்கு வந்ததற்கு பின்னாடி, நீ சேர்க்க சரியில்லடா, அவன்கிட்ட கெட்ட பழக்கம்லாம் இருக்குது, அவன் கூட போய் நீ சேர்ந்துட்டு இருக்கிறன்னு சொன்னா கேட்க மாட்டான். எப்படி கேட்பான்? கேட்க மாட்டான். காரணம், ஆரம்பத்தில் இருந்தே அவைகளெல்லாம் சொல்லித்தரப்படவில்லை. சொல்லித்தரப்பட்டிருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு. இன்றைக்கு வீட்டில் நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தரோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொழுகலைன்னா கேட்கறது இல்லை, கேட்கிறோமா? என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? அவனுடைய பேச்சுக்களில் ஒழுக்கத்திற்கு மீறிய வார்த்தைகள் வரும் பொழுது சொல்லி தந்திருக்கிறோமா? இல்லை. அவன் போன மனம் போன போக்கில் அவன் வாழுகிறான். என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு பிரச்சனை என்று வரும் பொழுதுதான் அந்த சிரமத்தை உணர்கிறோம், அவர்களை தண்டிப்பதற்கான முயற்சியில் இறங்குகிறோம். அப்படி இறங்கும் பொழுது அவன் நமக்கு கட்டுப்படுவதில்லை, நம்மை மீறி அவன் நடந்து கொள்கிறான். இதுதான் உலகத்தில் நடக்கும். ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனை, ஒரு பெண் வேறொரு மாற்று மதம் சார்ந்த ஒரு ஆணை காதலிச்சிட்டாங்க. செய்தி வந்த பொழுது அவர்களிடத்திலே சென்று பேசுவதற்காக வேண்டி, இது தவறு என்று சொல்வதற்காக வேண்டி ஒரு மஸ்ஜிதினுடைய நிர்வாகம் ஆலிம்களோடு சென்று போய் பேசினாங்க. அங்கே அந்த பள்ளியினுடைய இமாம் பேசுகிறாங்க, செய்திகளை சொல்கிறாங்க. அந்த பிள்ளை படித்த அந்த மமதையிலேயே, அந்த ஒரு கெத்திலேயே அந்த பிள்ளை இருக்குது. நேராக வந்துச்சு. ஒரு கோஷாலா இல்லை. காரணம், அந்த கோஷாலாம் அங்கே சொல்லித்தரப்படலை. நேராக கோஷாலா இல்லாமல் அப்படியே முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்க. தலையில் மஃப்தா கூட இல்லை, துணி கூட இல்லை. இப்போ அந்த ஆலிம் சொன்னார், என்னம்மா இப்படி வந்து உட்காடுறீங்க, தலையில் வந்து துணி போடுங்க. அப்போ அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அசத், நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து வேறொரு பையனோட தொடர்பு ஏற்பட்டுருச்சுங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் பேசுகிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறீங்க, தலையில் துணி போடலேன்னு சொல்லி இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, குற்றமாக சொல்கிறீங்க. இதுவரை ஒரு நாள் கூட நான் கல்லூரியினுடைய படிப்பை
படித்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் கூட என்னுடைய அம்மா தலையில் துணி போடணும்னு சொல்லிக் கொடுத்ததே இல்லை. தலையில் துணி போட வேண்டும் என்று என்னுடைய தாய் ஒரு நாள் கூட இதுவரை சொன்னதில்லை. இப்பொழுது நீங்கள் வந்து சொல்லுகிறீர்கள். எப்பொழுது? கல்லூரி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிள்ளை சொல்ற வார்த்தை. அப்போ பெற்றோர்களினுடைய நிலை பிள்ளைகளுடைய வளர்ப்பில் எப்படி இருக்குது என்று யோசித்து பாருங்கள். எனவே எங்கு சரி செய்யப்பட வேண்டும் என்றால் முதலில் சரி செய்யப்பட வேண்டியவர்கள் பெற்றவர்கள், பெற்றோர்கள் தான். அவர்கள் சரியாக தன்னுடைய பிள்ளைகளை கண்காணித்தார்கள் என்றால் அவனுடைய நடைமுறை, அவனுடைய பேச்சு, அவன் எங்கு செல்லுகிறான், எங்கு சென்று வருகிறான், யாரோடு பழகுகிறான், அவனுடைய தொடர்புகள் என்ன, அவனுடைய செல்போன்களில் அவன் என்ன பார்க்கிறான், அத்தனை செய்திகளையும் கண்காணித்தார்கள் என்றால் இவன் போதைக்கு அடிமையாக ஆகவே மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு பள்ளியினுடைய மாணவர்கள் 12.9% போதைக்கு அடிமையாகி கொண்டு வருகிறார்கள் என்பது புள்ளி விவரம் சொல்ற தகவல். பள்ளி மாணவர்கள், வேற யாரும் இல்லை, பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்றால் இதை கடந்து இருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை என்பது வேறு. எனவே அபாயகரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய பிள்ளைகளை துல்லியமாக கண்காணிக்க வேண்டும். அவன் என்ன வேண்டும் என்றால் நினைத்து கொண்டு போகட்டும். அத்தா கண்டிஷன் பண்றாரு, ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறார், என்ன வேண்டும் என்றாலும் சொல்லிக் கொண்டு போகட்டும். ஒழுக்கம் முக்கியம். ஒழுக்கத்தோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. ஒவ்வொருவர்களுமே பொறுப்பாளர்கள். அவருடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். அல்லாஹ் கேட்பான், பிள்ளை ஒழுக்கமா வளர்த்தியான்னு கேட்பான், எப்படி வளர்த்தேன்னு கேட்பான். அப்ப என்ன சொல்றது? தவறான வழியின்பால் ஒரு பிள்ளை சென்று விட்டது என்றால் இங்கு கை செய்தப்பட்டு ஒன்றும் வேலைக்காக ஆரம்பத்தில் இருந்தே அதற்கான வழிகளை கையாண்டு சரியாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து உருவாக்க வேண்டும். அப்படி நம்ம உருவாக்கிட்டோன்னு வைங்க, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் குடிக்க மாட்டான், போதைக்கு அடிமையாக ஆக மாட்டான். அல்லாஹ் பாதுகாத்து விடுவான். நம்ம சொல்லிக் கொடுத்தே வளர்க்கணும். அந்த நண்பர்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை துண்டிப்பதற்கான வழிகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இவைகளையெல்லாம் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக செய்யணும். இவைகளில் அடுத்து மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் யார் தெரியுமா? மஹல்லா சார்ந்த ஆலிம்களும் நிர்வாக பெருமக்களும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த மாதிரி. கையில் எடுத்தாலும் சமூகத்தை நேர்வழிப்படுத்த, நம்முடைய சமூகம் வருங்கால சமூகம் ஒழுக்கத்தோடு இருப்பதற்காக வேண்டி இவைகளை கையில் எடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நிச்சயமாக மஸ்ஜிதின் நிர்வாக பெருமக்களுக்கும் உலமாக்களுக்கும் உண்டு. வேற வழி இல்லை. இதை தவிர வேறு என்ன வேலை இருக்கிறது நமக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த நல்லொழுக்கங்களின் வழியை கையாளுவதுதான், அவைகளை நடைமுறைப்படுத்துவதுதான் நிர்வாக பெருமக்கள் ஆலிம்களுடைய பணி. இதை செய்தாக வேண்டும். நம்முடைய மஹல்லாவில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு யாராவது அகப்பட்டு கிடந்தால், அதற்கு யாராவது சிக்கி தவித்துக் கொண்டிருந்தால் அவர்களை மீட்டெடுப்பதற்கான வழிகள் என்னவோ அந்த வழிகளை நாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கணும். அவர்களுக்கான வழிகள் என்னென்னவோ அவைகள் எல்லாம் யோசித்து அவர்களை ஒழுக்கப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் செய்து கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த மாதிரி. பாவத்தின் சூழ்நிலைகள் தான் அதிகம். பாவத்தினுடைய சூழ்நிலைகள் தான் உலகத்தில் இன்றைக்கு அதிகமாக இருக்குது. நன்மையினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் இல்லை. ஒரு காலம் இருந்தது, எங்கேயாவது தேடி போய்தான் போதைக்கு அடிமையாக ஆகுவாங்க. ஊருக்கு ஏதாவது ஒதுக்குப்புறமா இருக்கும். அப்படி யாராவது ஊர்ல ஒரு குடிகாரன் இருந்தானா அவனை பத்தி ஊரே அசிங்கமாக காரி துப்போம். ஆனா இன்றைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. இன்றைக்கெல்லாம் கர்வமாக, இன்றைக்கெல்லாம் அதுவெல்லாம் ஒரு மரியாதையாக, குடிக்கிறது ஒரு கெத்து. இவைகளெல்லாம் உருவாக்கியது எது தெரியுமா? சினிமாக்கள். நம்முடைய இளைஞர்களையும் மாணவர்களையும் இந்த போதைக்கு அடிமையாக ஆக்கியதனுடைய பெரும் பங்கு யாருக்கு உண்டு? சினிமாக்களுக்கு தான் உண்டு. அவங்க நடிக்கிறத விட ரொம்ப ஒழுக்க மாதிரி காட்டிக்கலாம். ஆனா சினிமாக்கள்ல காண்பித்து காண்பித்து
இவர்கள் நல்லவர்களாக நினைப்பவர்களையும் அதில் குடிகாரனாக காண்பித்து குடிக்க வைத்து பழக்கப்படுத்தி ஒரு நிகழ்வு என்றால் அதில் குடிக்கணும் என்று அந்த கலாச்சாரத்தை பார்க்க வைத்து இன்றைக்கு அந்த மோகத்தில் தான் மாணவர்களும் இளைஞர்களும் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். தப்பே இல்லை என்கிறான். பொண்ணே கிடைக்காது. ஒரு காலத்திலாம் குடிகாரனா இருந்தானா பொண்ணு கொடுக்கவே மாட்டாங்க, அவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் கல்யாணமே நடக்காது. ஆனால் இன்றைக்கு இதையெல்லாம் சாதாரணம் என்று கடந்து போகக்கூடிய ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவைகளெல்லாம் இளைஞர்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீ சினிமாவை பார்த்தெல்லாம் கெட்டு போகாதரா அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அவைகளெல்லாம் ஒழுக்கமானவைகள் இல்லை. அவனுக்கு தெரிந்தாலும் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி ஒழுக்கப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு உண்டு. ஏனென்றால் பாவத்தின் சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக உலகமெங்கும் பரவி கிடக்கிறது. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இமாம். ஒரு நாள் ஒரு இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு பெண் அவர்களோடு ஆசைப்பட்டு அவர்களோடு தவறாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையில் அவர்களை அணுகிறார்கள். அந்த பெண்ணை முற்றிலுமாக உதறி தள்ளிவிட்டார்கள், உதாசீனப்படுத்தி விட்டார்கள். அவர்களோடு எந்த தவறும் செய்யவில்லை. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ். காலங்கள் கடந்தது. இளமையின் பருவத்தில் நடந்த நிகழ்வு இது. காலங்கள் கடந்து வயோதிகத்துக்கு வருகிறார்கள். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வயோதிகத்திற்கு வந்ததற்கு பின்னால் திடீரென்று ஒரு நாள் ஒரு யோசனை வருகிறது, திடீரென்று ஒரு சிந்தனை வருகிறது. என்ன சிந்தனை தெரியுமா? இளமையின் காலத்தில் இருந்த பொழுது ஒரு பெண் தன்னிடத்தில் தவறாக நடக்க வேண்டும் என்று வந்தாலே அந்த பெண்ணோடு நாம் தவறாக நடந்திருந்தால் என்ன அப்படின்னு ஒரு சிந்தனை எப்போ வருது? வயோதிகத்தில் வருகிறது. உடனடியாக சிந்தனை வந்ததும் பயந்து விட்டார்கள். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் அழுகிறார்கள், தேம்பி அழுகிறார்கள். ஒரு சிந்தனை வந்ததற்காக வேண்டி, ஒரு தவறான சிந்தனை வந்ததற்காக வேண்டி தேம்பி அழுகிறார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாட்கள் அழுகை. அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறாங்க. இப்படி ஒரு சிந்தனை வந்து விட்டதே ரப்பே, இளமையில் இருந்த பொழுது தவிர்த்து கொண்டேன், இளமையில் இருந்த பொழுது அந்த பாவத்திலிருந்து தவிர்த்து கொண்டேன். எனக்கு வயோதிகத்திற்கு வந்ததற்கு பின்னால் இப்படி ஒரு சிந்தனையா? தேம்பி அழுதார்கள். 3வது நாள் அழுது கொண்டே இருந்த நிலையிலேயே தூங்கினார்கள். உறக்கத்தில் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில வந்தார்கள். கனவிலே கண்ட இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் அழுது கொண்டே ரசூலுல்லாஹ்விடத்துல கனவிலேயே சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு சிந்தனை வந்து விட்டதே. நான் இளமையில் இருந்த பொழுது சிந்தனை வந்த பொழுது தவிர்த்து கொண்டேன், பாவம் என்று விளங்கி தவிர்த்து கொண்டேன். வயோதிகத்தில் எந்த விதமான சக்தியும் இல்லாத அந்த வயோதிக நிலையில் இருக்கும் பொழுது செய்திருந்தால் என்ன என்று ஒரு கேள்வி வந்துவிட்டது, யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி அழுது தேம்பி ரசூலுல்லாஹ்விடத்திலே செய்தியை சொல்லுகிறார்கள். சொன்ன பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னாங்க. திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து சொன்னாங்க, தோழரே, வேற ஒன்றுமில்லை, நீங்கள் இளமையில் இருந்த காலம் என்னுடைய காலத்திற்கு நெருக்கமான காலம், என்னுடைய காலத்திற்கு நெருக்கமான காலம். அதனால் உங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை வந்து நீங்கள் முற்றிலுமாக பாவத்திலிருந்து தவிர்த்து விட்டீர்கள். நீங்கள் வயோதிகத்திற்கு வந்திருக்கக்கூடிய காலம் அதைவிட இன்னும் கொஞ்சம் தூரமாக ஆகிவிட்டது, காலம் தூரமாக ஆகிவிட்டது. என் காலத்தில் இருந்து உங்களுடைய இளமை காலம் குறைவு, உங்களின் வயோதிக காலம் அதை விட கூடுதல். எனவே கூடுதல் நிலை வந்த பொழுது உங்களுக்கு இப்படி ஒரு தவறான சிந்தனை உங்களுடைய உள்ளத்திலே வந்து விட்டதுன்னு சொன்னாங்க. இந்த செய்தி நமக்கு சொல்ற படிப்பினை என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த காலங்கள் அதிகரிக்க பாவத்தின் சூழல்கள் உலகத்தில் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு நெருக்கமாக இருந்த காலம் பாவம் இல்லாத காலம், பாவங்கள் பார்க்க முடியாத காலம்.
இப்படியே காலங்கள் கடக்க கடக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக செல்லுகிற பொழுது பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி கொண்டே வரும் என்பதைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வின் வழியாக நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே இப்பொழுது 1400 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்து 1400 ஆண்டுகளை கடந்து விட்டோம். எனவே பாவத்தின் சூழல்கள் இன்றைக்கு அதிகமாகி கிடக்கிறது. எனவே நம்முடைய இளைஞர்களை ஒழுக்கப்படுத்துவதற்கான வழிகளை நாம் ஒவ்வொரு நாளும் யோசித்துக் கொண்டு தான் இருக்கணும். வேற வழியே இல்லை. யோசித்து கொண்டு தான் இருக்கணும். அவன் ஏதாவது ஒரு தவறுல போய் அகப்பட்டு விடக்கூடாது. ஏதாவது ஒரு பாவத்தின் சூழ்நிலையில் போய் அவன் மாட்டிக்கொள்ளக்கூடாது. எனவே கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பெற்றோர்கள் ஒருபுறம் கண்காணிக்க வேண்டும், மஹல்லாவினுடைய நிர்வாகங்கள் ஒருபுறம் கண்காணிக்க வேண்டும். யாராவது ஒருவரின் நடைமுறைகளிலே மாற்றங்கள் இருக்கிறது என்றால் அவனுக்கு தேவையான வழிகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். திருந்துவதற்கான, ஒழுக்கமாக வாழ்வதற்கான வழிகளை நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இவைகளில் மாணவர்களையும் இளைஞர்களையும் ஒழுக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பில் ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். கல்வி கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆசிரியர் பணி என்பது மிகவும் புனிதமான ஒரு பணி, மிக புனிதமான ஒரு வேலை. ஆனால் அவைகளில் சில பாவத்தின் செயலில் ஈடுபடக்கூடிய சில ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு மனவேதனையோடு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நாம் நம்முடைய பிள்ளைகளை, ஆசிரியர்களை நம்பி அனுப்பி வைக்கிறோம். ஆனால் அங்கு நடக்கக்கூடிய அநாகரிகமான செயல்கள், பாவத்தினுடைய சூழல்களில் அவர்களும் அகப்பட்டு கிடக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக செய்திகளின் வழியாக நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய சில ஆசிரியர்களிடத்திலே ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. இவைகளில் நாம் மிக முக்கியமாக இந்த 2 விஷயங்களிலே 2 நபர்கள், மாணவர்கள், இளைஞர்களுடைய விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று பெற்றோர்கள், இன்னொன்று மஹல்லாவினுடைய நிர்வாகங்களும் ஆலிம் பெருமக்களும் இவைகளில் கூடுதலாக கவனம் செலுத்தி அவர்களை முற்றிலுமாக பாவத்தின் சூழ்நிலையில் இருந்து அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு உண்டு. இவைகள் யாரு செய்த பணி என்றால் நபிமார்கள் செய்த பணி. நபிமார்கள் என்ன செஞ்சாங்க? உலகத்தில் பாவத்தினுடைய நிலையில் இருக்கக்கூடிய சமூகத்தை நேர்வழிப்படுத்துவதுதானே அவர்களுடைய வேலையாக இருந்தது. பாவத்தில் யாரெல்லாம் அகப்பட்டு கிடந்தார்களோ அவர்களை ஒழுக்கப்படுத்தி ஒழுக்க சீலர்களாக அவர்களை வாழ வைப்பதுதானே நபிமார்களுடைய வேலை. அந்த நபிமார்களுடைய பணிதான் இவைகளும். நம்முடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய, இளைஞர்களுடைய விஷயத்திலே கவனம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஹதீஸுகள் அவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும். மது சம்பந்தப்பட்ட, போதையினுடைய நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் சம்பந்தப்பட்டு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை எச்சரிக்கையான ஹதீஸுகளையும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஷரிபல் ஹம்ர வ சகிர, ஒரு மனிதன் மது அருந்தி அவன் போதையினுடைய நிலையில் இறங்கி விட்டான் என்றால் லம் துக்பல் லஹு ஸலாத்துன் 40 சபாஹ், 40 நாட்களுடைய தொழுகை என்பது அங்கீகரிக்கப்படாது. அவன் தௌபா செய்தால் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் போதையினுடைய நிலையிலேயே அவன் குடிகாரனாக, போதையினுடைய பழக்கத்திற்கு அடிமையானவனாக இருக்கிற நிலையிலேயே அவன் மரணித்து போய்விட்டான் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவன் நரகத்தில் நுழைவான். சொல்லணும் பிள்ளைகளுக்கு, சொல்லணும் நம்முடைய இளைஞர்களுக்கு, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய உறவினர்களோ, நம்முடைய கண்ணுக்கு தெரிந்த ஏதோ ஒரு இளைஞன் இந்த போதையிற்கு அகப்பட்டு கிடக்கிறான் என்றால் அவனுக்கு சொல்லணும், தம்பி நீ இறந்து போய்விட்டாய் என்றால் நீ நரகத்திற்கு போவ, பாதுகாத்துக்கொள். உன்னுடைய உடலை பாதுகாத்துக்கொள், உன்னுடைய மனதை பாதுகாத்துக்கொள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காது சொல்லணும். நாம் நம்மை முன்னிலைப்படுத்தி சொல்லக்கூடாது, அல்லாஹ்வையும் ரசூலையும் முன்னிலைப்படுத்தி சொல்லணும். சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அவன் திருந்தும் வரை.
அவன் ஒழுக்கமுள்ளவனாக மாறும் வரை அவனுக்கு ஒழுக்கத்தினுடைய செயல்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லா பாவங்களும் இதனால் தான் ஏற்படுகிறது. இன்றைக்கு மாணவர்கள் செய்யாத தவறுகள் ஏதாவது இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு காலத்துல படிக்காதவன் தான் பாவம் செய்வான், படிக்காதவன் தான் திருடுவான், படிக்காதவன் தான் கொள்ளையடிப்பான், படிக்காதவன் இருந்துதான் பல்வேறு விதமான குற்ற செயல்கள் ஏற்படுங்கிறதெல்லாம் ஒரு காலம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்க படிச்சவனை எல்லா தப்பும் செய்யறான். அத்தனை தவறுகளும் செய்வதற்கான காரணங்கள் என்ன? போதைக்கு அடிமையாகி போனால் போதையினுடைய பொருட்களை வாங்க காசு பணம் வேணும். போதைக்கு அடிமையாகி போனான் அவைகளை வாங்குவதற்கு பயன்படுத்துவதற்கு அவனுக்கு என்ன தேவைப்படுகிறது? காசு தேவைப்படுகிறது. அந்த காசு பெற்றோர்களிடத்திலே தொடர்ந்து கேட்டால் கிடைக்காது. வேறு என்ன வழி? எங்கேயாவது திருடு, எங்கேயாவது கொள்ளையடி, வழிப்பறிசை, வேறு என்ன வழியிலாவது திருடு. அதனால்தான் அத்தனை வழிகளையும் இன்றைக்கு மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கூட செய்கிறாங்க. போதையினுடைய நிலையில உடன்படித்த மாணவர்களை அடிக்கிறானா இல்லையா? உடன்படித்த மாணவர்களை அடிக்கிறார்கள். உடன்படிக்கக்கூடிய பெண்களிடத்திலே தவறாக நடந்து கொள்கிறார்கள். எல்லா பாவத்தினுடைய ஆணிவேரும் இந்த போதை தான். ஒரு இளைஞன் திருடுறான் என்றால் அவனுடைய திருட்டுக்கு காரணம் போதை. ஒரு இளைஞன் விபச்சாரம் செய்கிறான் என்றால் அந்த பாவத்திற்கு அவனுக்கு துணையாக நிற்பது போதை. ஒரு இளைஞன் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுகிறான் என்றால் அவைகளுக்கு காரணமாக இருப்பது போதை. காரணம் அவைகளெல்லாம் வாங்கி பயன்படுத்த இவனுக்கு காசு பணங்கள் தேவை. அந்த காசு பணத்திற்காக வேண்டி இந்த வழிகளை எல்லாம் அவன் கையாளுகிறான். எனவே நம்முடைய இளைஞர்களை நிச்சயமாக இவைகளில் இருந்து மீட்டெடுக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அல்லாஹ் ரசூலை முன்னிலைப்படுத்தி நம்ம செய்யணும். ஹதீஸுகளில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ ஹதீஸுகளில் போதைக்கு காரணமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை மனிதர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். போதை மது அருந்தக்கூடியவன், பிழிபவன், அதை விற்பனை செய்யக்கூடியவன், வாங்குபவன், யாருக்காக வேண்டி வாங்கப்படுகிறதோ அவன், தயாரிக்கக்கூடியவன், யாருக்காக வேண்டி தயாரிக்கப்படுகிறதோ அவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை மனிதர்களையும் சபித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய சாபம் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இளைஞர்களின் மீது விழுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சாபம் விழுந்த இளைஞர்கள் நல்லா இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அவர்கள் நலம் பெறுவார்களா? அதனால் தான் நாம் சொல்லுகிறோம், அந்த இளைஞர்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அவர்களை ஒழுக்கப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், போதைக்கு வேற ஏதாவது பேர்களை வச்சு அந்த பேர்களை சொல்லி இவன் என்ன செய்யறானா, குடிச்சிட்டு இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையுமே அன்றைக்கே சொல்லிட்டாங்க. மது மட்டுமே நீங்க ஹராம்னு நினைச்சிடாதீங்கப்பா, போதை தரக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஹராம் தான். ஏன்னா நம்ம ஆளுங்க எதனாலும் குறுக்கு வழியில யோசிக்கிறது தானே. என்ன சொன்னாலுமே குறுக்கு வழியில யோசிப்பாங்க. கேள்விகள் கேட்கறதே சில மனிதர்கள் வந்து இமாம்கள்கிட்ட கேள்வி கேட்கறதே எப்படி கேட்பாங்கன்னு சொன்னா, எப்படியாவது அஜத் ஹலாலுன்னு சொல்லிடுவாரான்னு கேட்கறது. அவரே ஒன்று வந்து முடிவு செஞ்சுட்டு வருவார். அவரே ஏதாவது ஒரு மசாயில் வேணும்னு சொன்னால் அந்த மசாயிலுக்கான ஜவாபையும் பதிலையும் அவரே முடிவு செஞ்சுருவார். முடிவு செஞ்சுட்டு வந்து இங்கே கேட்கும் பொழுது நம்ம அது கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னு சொன்னால் அப்படியே வேறு ஏதாவது வழியில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எங்கே போய் யோசிக்கிறது? இருக்கிறதான்னு சொல்ல முடியும். குர்ஆன் ஹதீஸை இருக்கிறதான்னு சொல்ல முடியும். அவங்க எங்கேயாவது கொஞ்சம் அப்படியே ஹலால் ஆகுமா, அப்படி அனுமதிக்கப்படுமா அப்படின்னு கொஞ்சம் யோசியுங்கள் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கு அப்படித்தான் சில இளைஞர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதனால் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே தெளிவாக சொல்லிவிட்டார்கள், குல்லு முஸ்கிரின் ஹம்ருன் வ குல்லு முஸ்கிரின் ஹராம். போதையுள்ள எல்லாமே மதுதான், போதையுள்ள அனைத்துமே ஹராம் தான். அது எந்த வழியில் இருந்தாலும் சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஷ்ரபுன் நாஸ் மின் உம்மத்தில் ஹம்ர, பின்வரக்கூடிய சமூகம் மதுவை அவங்க குடிப்பாங்க. யுஸம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
இது இல்லாத வேற பேரை வச்சுக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சாராயம்னு சொல்ல மாட்டான். சாராயம் என்று சொல்லாமல் வேறு பெயர்களை வைத்துக் கொள்வார்கள். வேறு பெயர்களை வைத்துக் கொண்டு அவைகளை குடிப்பாங்க. வெளியூர்ல இருந்து வந்த சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ஊரெல்லாம் ரொம்ப கடுமையான குளிராக இருக்கக்கூடிய பிரதேசம், அங்க ஒரு பொருள்களை நாங்க தயாரிக்கிறோம் குடிக்கிறதுக்காக வேண்டி, அந்த பொருளை குடிக்கலாமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டாங்க, அந்த பொருள்ல போதை இருக்குதான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னாங்க. அப்ப குடிக்காதீங்க, போதை இருந்தால் குடிக்காதீர்கள். இன்றைக்கு குடிக்கக்கூடியவன் சொல்ற காரணம் என்ன தெரியுமா? அதனால உடல் வலி போகுதுங்கிறான், நோய் இல்லாமல் ஆகுதுங்கிறான், ஏதாவது ஒரு காரணம், கவலையை மறக்கிறதுக்கு குடிக்கிறேங்கிறான். சரி, சந்தோஷமாக இருக்கிறவனு ஏன்டா குடிக்கிறேன்னா சந்தோஷமா இருக்கிறதுக்காண்டி குடிக்கிறேங்கிறான். குடிகாரனுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். காரணமே இல்லை என்றாலும் ஒரு காரணத்தை இவனே உருவாக்கி கொள்வான், இவனே உருவாக்கி கொண்டு குடிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் சொல்லுகிறார்கள், வேறு பெயர்களை வைத்துக் கொண்டு குடிப்பாங்க, வேறு பெயர்களை வைத்துக் கொண்டு மதுவை குடித்து கொண்டு இருப்பார்கள். எனவே அனைத்துமே ஹராம் தான். எவைகளில் எல்லாம் போதை வருமோ அவைகள் அனைத்தும் ஹராம் தான். அது ஹராயின் என்கிற பெயரில் இருந்தாலும் சரி, குட்கா என்கிற பெயரில் இருந்தாலும் சரி, அல்லது கஞ்சாவின் பெயரில் இருந்தாலும் சரி, அல்லது கூல் லீஃப் என்கிற பெயரில் இருந்தாலும் சரி, எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, பெயர்கள் மாற்றப்பட்டாலும் சரி, போதை இருக்கும் என்றால் அவைகள் அனைத்துமே ஹராம் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாம் நம்முடைய சமூகத்திற்கு இவைகளையெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தை எப்படி நேர்வழிப்படுத்தினார்களோ, நல்வழிப்படுத்தினார்களோ, தவறான செயல்கள் அந்த சமூகத்தில் இருந்தது, அந்த தவறான செயல்களை எல்லாம் மீட்டெடுத்து அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாஇல் மிகவும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஒரு உரிமையோடும் சொன்னார்கள் இல்லையா, அலா குல்லி ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா தஹ்த கதமைய மௌதூன் என்று சொன்னார்கள் இல்லையா. அறியாமை காலத்து பழக்கங்கள் அனைத்தையும் நான் என்னுடைய காலின் கீழ் புதைத்து விட்டேன் என்று சொன்னார்கள் இல்லையா. வெற்றி நாயகராக அந்த வார்த்தையை சொன்னார்கள் இல்லையா. அவர்களின் சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய சமுதாயத்தை மீண்டும் மீட்டெடுக்க, வெற்றி சமூகமாக மாற்றுவதற்காக வேண்டி நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாரெல்லாம் இவைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ, போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும், நிர்வாக பெருமக்களுக்கும், ஆலிம்களுக்கும், சமுதாயத்தின் தலைவர்களுக்கும் அல்லாஹ் அதற்கான வழிகளை ஏற்படுத்தி தந்தருள்வானாக. சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களையும், போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் நேர்வழிபடக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.